ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் கோன் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் தான் எடுத்திருக்கேன் அண்ட் 15 கிராம்ஸ் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் எதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் சொன்னால், நம்ம கோன் போடும் ஹேண்ட்லேயோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ அந்த கோன் அந்த பேஸ்ட்டை பீலாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஹென்னா சுகர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம சுகரும் ஹென்னா பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணோம் இதில். ஓகே, வாட்டர் யூஸ் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் போட்டிங்கன்னா அது வாட்ரியாக ஆயிரும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் ஹென்னா பவுடர் நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, வாட்டரையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹென்னா நம்ம யூஸ் பண்ணும் போது ஃபுல் டிசைனே ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகி போயிடும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, பின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேண்ட் கோனுக்கும் ப்ராக்டிஸ் கோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம எசென்ஷியல் ஆயில் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ப்ராக்டிஸ் கோனுக்கு நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஹென்னாக்கு நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். எசென்ஷியல் ஆயிலில் நம்ம ஸ்டெயின் வரும், நான் கோகோனட் ஆயிலில் ஸ்டெயின் வராது. ஓகே, அதனால தான் நம்ம அந்த ப்ராக்டிஸ் கோன் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கையிலேயோ நோட்லேயோ அப்படியே ஸ்டெயின் வராது. ஓகே, அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அது கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நான் இது 24 ஹவர்ஸில் நான் டைரி லிஸ்ட்டில் வச்சேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதாவது மேலே உங்களுக்கு ப்ரௌனிஷாகவும் கீழே க்ரீன் கலராகவும் இருக்குது. அது அப்போ தான் அது டைரி லிஸ் ஆகிருக்கு சொல்லிவிட்டு அர்த்தம். ஓகே, நல்லா பிளெண்ட் ஆக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். உங்களுக்கு இதில் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வாட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பின்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்ன இந்த பைப்பிங் பேக்கும் அண்ட் ஸ்டாக்கிங் நம்ம கண்டிப்பாக ஹென்னாவில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, எதுக்குன்னு சொன்னால், நம்ம பைப்பிங் பேக் ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறோம். பின்ன ஸ்டாக்கிங் எதுக்கு சொன்னால், அதில் இருக்க லம்ஸ் எல்லாம் பின்ன அதில் டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அது அந்த ஸ்டாக்கிங்லேயே அது நின்றுக்கும். நம்ம எடுக்கும் போது அந்த ஸ்டாக்கிங்லேயே இருக்கும். பின்ன நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கிங் இல்லாமல் நீங்கள் பைப்பிங் பேக்கில் டைரெக்டாக நீங்கள் போடும் போது கோன்ஸ் நம்ம எடுக்கும் போது ஃப்ளோ கரெக்டாக வராது, ஒரு பிரேக் ஆகி போகும், பின்ன அந்த மாதிரியெல்லாம் ஒரு இஷ்யூ வரும். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹென்னா மிக்ஸாலஜிலேயே ரொம்ப கஷ்டமானது என்ன சொன்னால் இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கிங் இழுக்கிறது அவ்வளோ கஷ்டம். நம்ம வீடியோவில் பார்க்கறது நம்ம பார்க்கும்போது சுலபமாக இருக்கும், ஓகேவா, ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் என்னடா அப்படி சொல்லி நினைக்குவோம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமானது, கையெல்லாம் வலிக்கும், எல்லாமே ரொம்ப கஷ்டமான பார்ட்டு சொன்னால் அந்த ஸ்டாக்கிங்ஸ் நம்ம இழுக்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டஸ்ட் ஏதாச்செல்லாம் இருந்தால் அதுலேயே நின்றுடும். ஓகேவா, அது அந்த பேஸ்ட்டில் அந்த பைப்பிங் பேக்லாம் வராது. ஹென்னா டிசைனிங் கோர்ஸ் அண்ட் மிக்ஸாலஜி கிளாஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இஷ்டம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஹென்னா கிளாஸில் ஜாயின் பண்ணாவே போதும். அதில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் எல்லாம் அதில் வந்துடும். நம்ம எப்படி ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணுறது, ஹென்னா கோன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ரோல்ஸ் அதாவது கோன் ரோலிங் நம்ம எப்படி பண்ணுறது, அதெல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, பின்ன நம்ம மிக்ஸாலஜி கிளாஸுக்கு உண்டான ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, அது நம்ம பார்க்க போகிறது ஹென்னா நம்ம அந்த ப்ராக்டிஸ் கோன் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன ஒரு ஹோல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய ஹோல் போட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வெளியே ஃபுல்லாமே அப்படியே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு ஹோல் போட்டு நம்ம அந்த ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஓகேவா, நான் சொன்னல உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இப்படி அந்த பைப்பிங் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லாமல் தான் நீங்கள் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கோனில் ரோல் அதாவது ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த பைப்பிங் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம சீக்கிரமாகவும் ஒரு ஈஸியாகவும் நம்ம இது ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கோன்ஸும் ப்ராக்டிஸ் கோன்ஸும் நான் சேல் பண்ணுறேன். அண்ட் ஹென்னா கோன்ஸ், நெயில் லிக்விடு, நெயில் கோன்ஸ் அண்ட் ஹென்னா டிப் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணால் போதும்.
இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து நான் மலையாளத்தில் தான் பேசியிருப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு மலையாளத்தில் பேசணும் நினச்சி நான் அது பண்ணேன். பின்ன எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு அது முடியல. அப்போ அதனால தான் நான் இந்த வீடியோவில் நான் தமிழ்லே வாய்ஸ் ஓவர் பண்ணேன். பின்ன என்ன பார்த்திங்கன்னா, அந்த அந்த வீடியோவில் நான் எப்படி ஃபில் பண்ணியிருப்பேன், எப்படி சீலிங் எல்லாமே அந்த வீடியோலையும் நான் பார்த்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த பார்த்துட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீலிங். ஓகே, கோன் வந்து நம்ம கரெக்டாக சீல் பண்ணாட்டினா அதோடைய பேஸ்ட் எல்லாமே வெளியே வந்து அந்த கோனே வேஸ்ட் ஆகி போயிடும். ஆர்கானிக் எல்லாமே நம்ம கோன்ஸ் எல்லாமே ஃப்ரீசரில் வச்சு தான் யூஸ் பண்ணோம். அப்படி ஃப்ரீசரில் வைக்காமல் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு அந்த கோனே வேஸ்ட் ஆகி போயிடும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஃப்ரீசரில் வைக்கும் போது 2 months வரை நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் மெஹந்தி போடுறேன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்படிலாம் மெஹந்தி போடணுன்னு இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.